அன்பு சொந்தங்களே, சித்து என்றால் சித்தாடல், சித்தன் என்றால் சித்தாடல் கைவரப்பட்டவர். சித்து என்றால் அறிவு, சித்து என்றால் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவர்னு பொருள். இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய இந்த பறவெளியில் தான் சித்தர்கள் கடவுளுன்றாங்க. கடந்து நமக்குள்ளே அந்த பிரபஞ்சம் காரியப்படுவதால் கடவுளுன்றாங்க. அந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னு முதல்ல தோன்றிய மகான்கள் சித்தர்கள்லாம் சொல்லி அகத்தியர் முதல் கொண்டு இப்போ சமீப காலத்தில் வாழ்ந்த வள்ளல் பெருமான் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது என்னுடைய கருத்தே அல்ல. அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஜோதி சிவம் அப்படின்னு இருக்காங்க. சிவம் என்றால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு எல்லாத்தோடையும் காரியப்படுது. அதுதான் பறவெளி. சிவன்னு கடவுள்னு வேறு மாதிரி உருவப்படுத்திட்டாங்க. ஆனால் இதுக்கு பிற்பாடு வந்த மாணிக்கவாசக பெருமான் அவர் என்ன சொல்கிறேன்னா அருள் ஜோதி சிவம் அப்படின்றார். அது அருளக்கூடியது, அன்பானது, எல்லாவற்றையும் உணரக்கூடியன்னு சொல்லிக்கிற கண்டி பார்க்கக்கூடியன்னு சொல்ல. பார்க்கக்கூடியது ஒளி உடம்பாய் உள்ளே போய் வள்ளல் பெருமானும் மாணிக்கவாசக பெருமானும் பார்த்தது. பிற்பாடு சமீப காலத்தில் அந்த மாணிக்க வாசகருக்கு அப்புறம் வந்த வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க அருள் ஜோதி சிவம் அப்படின்றாங்க. ஜோதின்னு நந்தனார் சொன்னார், அருள் ஜோதின்னு மாணிக்க வாசக பெருமான் சொன்னார், இது அருட்பெரும் ஜோதின்னு வள்ளலார் சொன்னார். ஆகவே இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் மிகைப்படுத்தாமல் உண்மையை சொன்னவர்கள் சித்தர்கள். ஆகவே இறைவன் ஜோதியாக ஒளியாக இருக்கிறான் என்பது உண்மை.